ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் என்றும், இந்த ஒப்பந்தம் உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25% மற்றும் உலக வர்த்தகத்தில் 1/3 பங்கை கொண்டுள்ளது என்றும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். ஒப்பந்தங்களுக்கெல்லாம் தாய் என போற்றப்படும் ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டதாக ஐரோப்பிய யூனியன் ஆணைய தலைவர் உர்சுலா மகிழ்ச்சி தெரிவித்தார். வர்த்தகம் ஆயுதமாக்கப்படும் இந்த காலத்தில் நாம் மேற்கொண்டுள்ள புதிய ஒப்பந்தம் பிறர் மீதான அதீத சார்பை குறைக்க உதவும் என்றும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியனின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக ஐரோப்பிய பிராண்டுகளான கால்ஸ்பர்க், டியூபர்க் மற்றும் ஹைனகன் போன்ற பீர்கள், வைன், விலை உயர்ந்த முத்துக்கள் போன்ற பொருட்கள் மீதான வரிகள் படிப்படியாக குறைக்கப்பட உள்ளன. ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் கார்களான வோக்ஸ்வேகன், BMW, ஸ்கோடா போன்றவற்றின் விலையும் குறையும். இந்தியா ஐரோப்பிய யூனியனுக்கு இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானதால் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி அதிகரிக்கும் என மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படும் ஜவுளி, தோல் காலணிகள், பொறியியல் பொருட்கள், மின்னணு பொருட்கள் உள்ளிட்டவைகளின் ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்புள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டிற்கான மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் புதன்கிழமை தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் தாக்கலாக உள்ள மத்திய நிதிநிலை அறிக்கையில் தேர்தலை சந்திக்க உள்ள மாநிலங்களை குறிவைத்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. கூட்டத்தொடரில் எந்தெந்த பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்துவது என்பது தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் கருத்துக்கள் கேட்டு பெறப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் சார்பில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள உலக மகளிர் உச்சி மாநாட்டையும் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு பாதுகாப்பு திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முன்னதாக மகளிருக்கான பிங்க் பேருந்துகள், அனைத்து மகளிர் காவல் நிலையங்களுக்கான வாகனங்கள் மற்றும் பிங்க் ஆட்டோக்களை கொடியசைத்து முதலமைச்சர் துவக்கி வைத்தார். இந்தியாவில் பெண்கள் அதிகம் வேலைக்கு செல்லும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். மகளிர் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை பட்டியலிட்டு பெண்கள் முன்னேறாமல் எந்த நாடும் முன்னேற முடியாது என்றும் அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையத்தில் விறுவிறுப்பாக நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். முன்னதாக போட்டியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வாடிவாசலில் சீறி வந்த காளைகளை வீரர்களும் அடங்க மறுத்து காளைகளும் போட்டி போட்டனர். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழப்பவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியாக வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். முன்னதாக நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு களத்துக்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு மலர் தூவி அதிமுகவினர் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தனர். திமுகவின் சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தமிழக மக்களின் கதாநாயகியாக இருக்கும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக அளித்துள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படாது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றார். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வதாக முதல்வர் மீண்டும் பொய் பேசுகிறார் என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில்தான் அதிகம் அரங்கேறுவதாகவும் அவர் கூறினார். கூட்டணி தொடர்பாக யாருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என வெளியில் தெரிந்துவிட்டாலே டெல்லியிலிருந்து யாரோ வந்துவிடுவதாக தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் விரக்தியாக கூறினார். டிடிவி தினகரன் தாவேக கூட்டணிக்கு வர விரும்பியதாக தெரிவித்த செங்கோட்டையன், சூழ்நிலை காரணமாக தினகரன் பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கலாம் என்றார். தமிழக வெற்றி கழகத்தில் வளமான கூட்டணி அமைவது போல தெரியவில்லை என்றும், செங்கோட்டையனை மீண்டும் அதிமுகவிற்கு வாருங்கள் என தன்னால் அழைக்க முடியாது எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் வருவார் என எதிர்பார்ப்பதாகவும், என்டிஏ கூட்டணிக்கும் திமுகவிற்கும் இடையேதான் போட்டி எனவும் கூறினார்.
ஓபிஎஸ் இணைந்தால் என்டிஏ கூட்டணி இன்னும் பலமாகுமா என்ற கேள்விக்கு இப்போதே பலமாக உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்தார். இதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் வராவிட்டாலும் பரவாயில்லையா என கூறுகிறீர்களா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அப்படியெல்லாம் இல்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கமளித்தார். தமிழ்நாடு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பிப்ரவரி 8ஆம் தேதி அன்று நந்தனம் OMCA மைதானத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பில் விழா நடைபெற உள்ளது. இந்த ஆண்டிற்கான ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் மாநாடு நடைபெறுவதாக ஒருங்கிணைப்பாளர் தாஸ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் அருகே ரவுடி வெள்ளைக்காளியை குறிவைத்து போலீசார் முன்னிலையில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ரவுடி கொட்டு ராஜாவை போலீசார் என்கவுண்டர் செய்தனர். ஆயுதங்களை கைப்பற்ற முயன்றபோது காவல்துறையினர் மீதே நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்திய கொட்டு ராஜாவை நோக்கி போலீசார் சுட்டதில் தோட்டா அவரது பின்னந்தலையை துளைத்தது. ஊட்டியில் பதுங்கியிருந்த ரவுடி கொட்டு ராஜாவின் கூட்டாளிகளான கார்த்திக், அலெக்ஸ் பாண்டியன், அரவிந்த், வினோத்குமார், பாண்டி முனீஸ்வரன் மற்றும் நிர்மல்குமார் ஆகிய 6 பேரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் அவர்களை புதுக்கோட்டை கிளை சிறையில் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி கவிதா உத்தரவிட்டார். 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கான நியமன ஆணைகளை வழங்க இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கான தேர்வில் நடந்த முறைகேடு புகார் குறித்து தமிழக அரசின் சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு தலை குனியாது என்ற தலைப்பில் திமுக சார்பில் தேர்தல் பரப்புரை அடுத்த மாதம் தொடங்க உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். 20 நட்சத்திர பேச்சாளர்கள் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்வார்கள் என்றும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் எனவும் கட்சி நிர்வாகிகளுக்கு துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார். திமுக நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் அமைச்சர்கள் பழனிவேல் தியாகராஜன், ராஜகண்ணப்பன், கோவிச்செழியன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். எம்பிக்கள் ஜெகத் ரட்சகன், தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆகியோருடன் திண்டுக்கல் லியோனி, மனோஜ் பாண்டியன், அப்துல்லா உள்ளிட்டோருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. எல்லா சனிக்கிழமைகளிலும் விடுமுறை கேட்டு தமிழகம் முழுவதும் வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை, திருவண்ணாமலை, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான அமலாக்கத்துறை நோட்டீஸை எதிர்த்து அமைச்சர் பெரியசாமி தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டுமென அமைச்சர் பெரியசாமி தரப்பில் முறையிடப்பட்டது. சென்னை கிண்டியில் உள்ள கிங் நிலைய வளாகத்தில் 417 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6.50 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ள குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலைய கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியாவிலேயே முதன்முறையாக கீழடியில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை வரும் 31ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். கீழடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் தோமையார்புரம் மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைத்து தரக்கோரி 10 நாட்களாக போராடி வந்த மீனவர்கள் ராதாபுரம் எம்எல்ஏவும் சபாநாயகருமான அப்பாவு அளித்த வாக்குறுதியை ஏற்று போராட்டத்தை முடித்துக் கொண்டனர். மீனவர்களை நேரில் சந்தித்த சபாநாயகர் அப்பாவு தூண்டில் வளைவு அமைக்கும் பணிகளை துரிதமாக தொடங்குவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக கூறியதால் போராட்டத்தை கைவிட்டனர். கடந்த நாட்களில் ஆபரண தங்கத்தின் விலை அசுர வேகத்தில் உயர்ந்து வந்த நிலையில் சற்று குறைந்திருக்கிறது. அதன்படி தங்கம் 1 கிராமுக்கு 65 ரூபாய் குறைந்து 14,960 ரூபாய்க்கும், சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து 1,19,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.
தங்கத்தின் விலை குறைந்தாலும் வெள்ளியின் விலை தொடர்ந்து ஏற்றத்திலேயே உள்ளது. வெள்ளி கிராமிற்கு 12 ரூபாய் உயர்ந்து 387 ரூபாய்க்கும், கிலோவிற்கு 12,000 ரூபாய் உயர்ந்து 3,87,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. கரூரில் உள்ள புகழ்பெற்ற கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோயில் குடமுழுக்கில் சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழ் பாசுரங்களை ஓத வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேலும் தமிழ் ஓதுவார்களை யாக குண்டம் பகுதியிலேயே உட்கார வைக்க வேண்டும் என்றும் ஆணை பிறப்பித்திருக்கிறது. பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 8 நாட்களாக அந்த கூட்டமைப்பை சார்ந்த 300க்கும் மேற்பட்டோர் பிராட்வே பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் கோமாளிப்பட்டியில் செயல்படும் கிராஃபைட் ஆலை விரிவாக்க பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியரகத்தை முற்றுகையிட்டனர். 30 கிராமங்களில் கிராஃபைட் வெட்டி எடுக்க நிலத்தை கையகப்படுத்தி பணிகள் துவங்கியதால் 1650 ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை மெரினா கடற்கரையில் மாநகராட்சி அமைத்துள்ள இரவு காப்பகம் பாதுகாப்பாக இருப்பதாக பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். காலை மற்றும் மாலை வேளைகளில் அம்மா உணவகத்திலிருந்து உணவும் வழங்கப்படும் நிலையில் கடற்கரையில் தார்பாய் கொட்டகை அமைத்து மழை குளிர்காலங்களில் சிரமப்பட்ட நிலை மாறி தற்போது பாதுகாப்பான இடத்தில் தங்குவதாக நரிக்குறவர் மக்கள் தெரிவித்தனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகம் அருகே போராட்டம் நடத்தினர். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்ற கோரி அரையாண்டு விடுமுறையில் டிசம்பர் 26ஆம் தேதி போராட்டத்தை தொடங்கிய இடைநிலை ஆசிரியர்கள் பள்ளிகள் திறக்கப்பட்ட பிறகும் கூட பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் இயங்கி வந்த விக்ரோ பாலிமர் பிளாஸ்டிக் நிறுவனம் ரகசியமாக பொருட்களை வெளியேற்ற முயன்றதை அடுத்து லாரிகளை சிறைப்பிடித்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 9 மாதங்களுக்கு முன்பு நிறுவனம் முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டதால் வாழ்வாதாரத்தை இழந்த தொழிலாளர்கள் செட்டில்மெண்ட் கோரி தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே தவறான பூச்சி மருந்தை தெளித்ததால் வெங்காய பயிர்கள் கருகியதாக விவசாயி குற்றம் சாட்டினார். ஆயிகவுண்டன்புதூரைச் சேர்ந்த முருகசாமி என்பவர் அளித்த புகாரின் பேரில் வெங்காய பயிர்களை ஆய்வுக்கு எடுத்துச் சென்ற அதிகாரிகள் இதுவரை பதிலளிக்காத நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் தனக்கு இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தினார். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் பழுது காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி தடைப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்த அத்திப்பட்டு ஊராட்சியில் இயங்கி வரும் வடசென்னை அனல் மின் நிலையத்தின் 2வது யூனிட்டின் 2வது அலகின் கொதிகலன் குழாயில் கசிவு ஏற்பட்டுள்ளதால் அதனை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக ராமேஸ்வரம் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள இடத்தை ஆய்வு செய்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி 10 நாட்களுக்குள் அந்த இடத்தை சுத்தம் செய்து குடியிருப்பு அமைக்க நகராட்சிக்கு அறிவுறுத்தினர். ராமேஸ்வரம் நகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் குப்பை கிடங்கில் தங்க வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி நியூஸ் தமிழ் செய்தி வெளியிட்டது. பொது சாலைகள் மற்றும் தெருக்களை ஆக்கிரமித்து மத வழிபாட்டு கட்டடங்கள் அமைக்கப்படுவதை நியாயப்படுத்த முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. சென்னை திருவிக நகர் பகுதியில் தெருவை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருந்த அன்னை வேளாங்கண்ணி சிலையை அகற்றுவது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி நிர்வாகத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நாடு முழுவதும் பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் பள்ளி மாணவர்களுடன் பிரதமர் மோடி உரையாடினார். டெல்லியில் நடைபெற்ற பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய மோடி எந்த ஒரு கேள்வியானாலும் அதனை அவரவர் பாணியில் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்று தைரியமூட்டினார். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் மதுபான பார்களுக்கு உரிமம் வழங்குவதில் 2500 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இதற்கு பொறுப்பேற்று மாநில கலால்துறை அமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்ய வலியுறுத்தி பாஜக மதச்சார்பற்ற ஜனதா தள எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு வெளியே போராட்டம் நடத்தினர்.
உயர்கல்வி நிறுவனங்களில் சாதிய பாகுபாட்டை தடுப்பதற்காக புதிய விதிமுறைகளை UGC வகுத்திருக்கிறது. புதிய விதிமுறைகள் தவறாக பயன்படுத்தப்பட்டு தாங்கள் பழிவாங்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறி மேல்சாதி மாணவர்கள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பிரதேசத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு குடியரசு தின விழாவின் போது மதிய உணவு கிழிந்த பேப்பரில் பரிமாறப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மைஹர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் நடந்த இந்த சம்பவத்தில் தட்டுக்கு பதிலாக தூசி படிந்த பேப்பரில் உணவு வழங்கப்பட்டு அந்த உணவை மாணவர்கள் சாப்பிடும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக ஸ்ரீநகர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பாடு மற்றும் வருகை என மொத்தம் 8 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். சிக்கிமில் சாலையின் நடுவே நிறுத்தப்பட்ட பைக்கிற்கு அபராதம் விதிக்காமல் மனிதநேயத்துடன் செயல்பட்ட காவலர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அப்பகுதியில் நடைபெற்ற திருவிழாவிற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் சாலையின் நடுவே போக்குவரத்துக்கு இடையூறாக பைக் நிறுத்தப்பட்டிருப்பதைக் கண்டு அதனை அடுத்து பார்க்கிங்கில் விட்டனர். வரதட்சணை கொடுமை தாங்க முடியாமல் வீட்டில் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெங்களூருவில் நடந்தேறியது. 2023ஆம் ஆண்டு 30 லட்சம் ரூபாய் செலவு செய்து கீர்த்தி ஸ்ரீ என்பவரின் பெற்றோர் ஜிம் ட்ரெய்னர் குரு பிரசாத்துக்கு திருமணம் செய்து வைத்தனர். திருமணத்துக்கு பின்னரும் தொடர்ந்து வரதட்சணை கேட்டு கணவன் தொல்லை செய்ததாக சொல்லப்படுகிறது. கேரள மாநிலம் திருச்சூரில் கோயில் திருவிழாவிற்காக வரவழைக்கப்பட்ட யானை திடீரென மிரண்டு ஓடி மைதானத்தில் இருந்த பெண் காவலரின் காரை தந்தத்தால் குத்தி தூக்கி சேதப்படுத்திய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. வனத்துறையினர் உதவியால் யானை இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ரசாயன கழிவு கலப்பதால் தண்ணீர் நுரை பொங்கியபடி செல்கின்றது. கர்நாடக பகுதிகள் மற்றும் ஒசூர் சிப்காட் தொழிற்சாலைகளில் இருந்து நேரடியாக வெளியேற்றப்படும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் காவிரி ஆற்றில் கலப்பதால் மீன் உள்ளிட்ட உயிரினங்கள் இறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் தந்தைக்கு விதிக்கப்பட்ட 5 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தாய் தனது கணவரை பழிவாங்கும் நோக்கில் தனக்கு விவாகரத்து வழக்கில் நோட்டீஸ் அனுப்பப்பட்ட பின்பு புகார் அளித்ததாக கூறி தண்டனையை ரத்து செய்தது. திருவள்ளூர் மாவட்டம் எறையூர் கிராமத்தில் உள்ள நகை அடகு கடையின் பின்புறத்தில் துளையிட்டு 4 கிராம் தங்க நகை, 176 கிராம் வெள்ளி கொலுசு மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணையில் இருந்து 3 மற்றும் 4வது ரீச் பகுதிகளின் விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதல் 2 ரீச்களுக்கு 1 ஆண்டு, அடுத்த 2 ரீச்களுக்கு 1 ஆண்டு என சுழற்சி முறையில் தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் தற்போது கூடுதலாக உள்ள தண்ணீர் ஆற்றில் வீணாக திறக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ஈரோட்டில் இன்ஸ்டா மூலம் பழக்கமான 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து மிரட்டிய கூலி தொழிலாளியை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கருங்கல்பாளையத்தைச் சேர்ந்த அஜித்குமார் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததை வீடியோ எடுத்து அதனை வைத்து மிரட்டி பலமுறை அத்துமீறியதாக புகார் அளிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பரங்குன்றம் நோக்கி செல்லும் பிரதான சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மழைக்காலங்களில் அதிகளவு மழை நீருடன் கழிவுநீர் தேங்குவதாகவும் சாலையில் தட்டு தடுமாறி பயணிக்கும் சூழல் உள்ளதாகவும் வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்தனர். செங்கல்பட்டு பழைய தாலுகா காவல் நிலைய போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட 100கணக்கான வாகனங்கள் துருப்பிடிக்கும் நிலையில் உள்ளதால் அவற்றை ஏலம் விட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள 100கணக்கான வாகனங்கள் மீதான விசாரணையை விரைவில் முடிக்க வேண்டும் என்றும் உரிமையாளர்கள் வராத பட்சத்தில் அவற்றை பொது ஏலத்தில் விடவும் கோரிக்கை எழுந்திருக்கிறது.
மழை பொய்த்து போனதால் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் கருகி கால்நடைகளுக்கு வைக்கோல் மட்டுமே மிஞ்சியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் பயிர்கள் கருகி போனதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்க உள்ள திமுக பூத் லெவல் ஏஜென்ட் கூட்டம் தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் ஏவ வேலு, காந்தி, சக்கரபாணி, ராஜேந்திரன் உள்ளிட்ட 71 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி அருகே பிச்சம்பட்டி ஊராட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அடிப்படை வசதிகளின்றி சிரமம் அடைவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். முறையான சாலை வசதி, கழிவுநீர் வடிகால், குடிநீர் இணைப்பு மற்றும் தெருவிளக்குகள் என எந்தவொரு அத்தியாவசிய தேவைகளும் நிறைவேற்றப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே சாலையை சீரமைப்பதாக கூறி ஜல்லிக்கற்களை கொட்டி வைத்துள்ளதால் பேருந்துகள் வராமல் பாதிப்படைவதாக கூறி பள்ளி மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எடையப்பட்டியில் இருந்து தொப்பூர் வரை செல்லும் சாலையை சீரமைக்க வேலைகள் தொடங்கி 9 மாதங்கள் ஆகியும் நிறைவடையாததால் அவ்வழியே பேருந்துகள் சரிவர செல்ல முடியாத நிலை உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் நடைபெற்ற இசை திருவிழா போட்டியில் 160 ஒலிபெருக்கி அமைப்பாளர்கள் பங்கேற்றனர். 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் பரிசை தேனி மாவட்டம் பாலார்பட்டியைச் சேர்ந்த பாயும் புலி இசையகம் வென்று கோப்பையை கைப்பற்றியது. கரூரில் விஜய் பிரச்சார பொதுக்கூட்ட நெரிசல் நிகழ்வில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 4 பேர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். கரூர் தான்தோன்றி மலையில் உள்ள சுற்றுலா மாளிகையில் செயல்பட்டு வரும் தற்காலிக சிபிஐ அலுவலகத்தில் பணியில் இருந்த 2 காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் 2 பேர் என மொத்தம் 4 பேர் விசாரணைக்கு ஆஜராகினர். ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கை வசதி இல்லாததால் பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகள் தரையில் அமரும் நிலையில் கர்ப்பிணிகள், முதியோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். 20 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தின் மையத்தில் மட்டும் சில இருக்கைகள் போடப்பட்டிருப்பதால் மற்ற பகுதிகளிலும் இருக்கைகளை அமைக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவை வினாடிக்கு 1000 கன அடியிலிருந்து 500 கன அடியாக குறைக்க வேண்டும் என தேனி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அணையின் நீர்மட்டம் 125 அடிக்கும் கீழ் சரிந்துவிட்ட நிலையில் நெல் பருவமடையும் தருணத்தில் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் பாதிக்கக்கூடும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அரசு மதுபான கடைக்கு அருகிலேயே கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. இரும்பாடியில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே இயங்கி வந்த தனியார் பார் மூடப்பட்ட நிலையில் பூட்டப்பட்ட தகர ஷெட்டில் சிறிய துளை ஏற்படுத்தி அதன் வழியாக மது விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் காவல் நிலையத்தின் முன்பு காரை பாராக மாற்றி மது அருந்திய 6 போலீசாரின் வீடியோ வைரலாகி உள்ளது. கள்ளக்கூட்டம் காவல் நிலையத்தின் முன்பு காரை நிறுத்திவிட்டு 6 போலீசார் காரின் உள்ளே அமர்ந்து மது அருந்தியது அம்பலமானது. திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு போதையுடன் பணி செய்ததாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சாலையில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பழனி முருகன் கோயிலுக்கு சென்ற 13 பக்தர்கள் காயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் மேட்டாங்குறிச்சியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 23 பேர் டெம்போ வேனில் தாசநாயக்கன்பட்டி அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இருந்த ஸ்டியரிங் திடீரென துண்டானதாக கூறப்படுகிறது. சென்னை துறைப்பாக்க பகுதியில் கிரிண்டர் ஆப் மூலம் இளைஞரிடம் நைசாக பேசி தனியாக வரவழைத்து கத்தியை காட்டி மிரட்டி தங்கம் மற்றும் பணம் பறித்த 3 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். வெட்டுவாங்கேணி சேர்ந்த சத்யராஜ் என்பவரிடம் கிரிண்டர் ஆப் மூலம் பேசி அழைத்து பணம் பறித்ததாக கல்லுக்குட்டியை சேர்ந்த வெங்கடபிரசாத் உள்ளிட்ட 3 பேர் பிடிபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் வெறிநாய் கடித்து 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிறுவர் பூங்கா, உழவர் சந்தை மற்றும் அண்ணா நகர் பகுதியில் சுற்றி திரிந்த வெறிநாய் அந்த வழியாக சென்றவர்களை கடித்ததாகவும் அதனை பிடிக்க நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே பட்டியலினத்தவரை தனிமைப்படுத்தும் விதமாக தனிநபர்கள் சுற்றுச்சுவர் கட்டுவதை தடுக்க வேண்டும் என விசிகவினர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பெருமாள்புரத்தில் 100க்கும் மேற்பட்ட பட்டியலினத்தோர் வசித்து வரும் நிலையில் அவர்களை ஒதுக்கும் விதமாக சுற்றுச்சுவர் அமைத்து வருவதாக கூறப்படுகிறது. ராக்கெட் வேகத்தில் உயரும் தங்கத்தின் விலையால் நகைகளை விற்று பணமாக்கும் முயற்சியில் சீனர்கள் இறங்கியுள்ளனர். தங்கம் விற்பனை சரிந்த நிலையில் பழைய தங்கத்தை விற்பதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி மீதமிருந்த ஒரே ஒரு இஸ்ரேல் பிணை கைதியின் உடலும் ஒப்படைக்கப்பட்டதால் துருக்கி காசா இடையேயான ரஃபா எல்லை திறக்கப்பட்டது. இதனால் 10,000 டன் எடையிலான நிவாரணப் பொருட்கள் எகிப்திலிருந்து காசாவை நோக்கி செல்வதால் பாலஸ்தீன மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். இஸ்ரேல் தாக்குதலால் நிலை குலைந்த காசா மக்களை அங்கு பெய்த பெருமழை மேலும் துன்பத்தில் ஆழ்த்தி உள்ளது. தற்காலிக குடியிருப்புகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்ததால் செய்வதறியாமல் மக்கள் நிலை குலைந்துள்ளனர். ஹமாஸ் வசமிருந்த கடைசி பிணை கைதியின் உடலும் மீட்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே நடைபெற்ற போரின் போது 251 பேரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றனர். தற்போது காசாவில் முதற்கட்ட போர் நிறுத்தம் அமலில் உள்ளதை அடுத்து பிணை கைதிகள் உயிருடனும் பிணமாகவும் இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டனர். சீனாவுடனான பதற்றத்திற்கு மத்தியில் தைவான் ராணுவம் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. தைவான் தங்கள் நாட்டுடன் இணைக்கப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என சீன அதிபர் சூளுரைத்த நிலையில் தைவான் ராணுவம் தங்கள் ராணுவ தளத்தில் F-16 ரக போர் விமானங்களை இயக்கி தீவிர ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளது. அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் மத்திய கிழக்கு கடல் எல்லைக்குள் நுழைந்த நிலையில் விரைவில் ஈரான் மீது வான்வழி தாக்குதல் நடத்த ட்ரம்ப் உத்தரவிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் போர்க்கப்பல்களை ட்ரம்ப் அனுப்பி வைத்துள்ளார். யுக்ரைனின் கார்கிவ் நகரில் பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகளை குறிவைத்து ரஷ்ய விமானப்படை தாக்குதல் நடத்தியது. ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் நடத்திய இந்த தாக்குதலில் நள்ளிரவில் கட்டடங்கள் தீப்பற்றி எரிந்தன. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் யுக்ரைன் மீது ரஷ்யா 3 மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தி அதன் கட்டமைப்புகளை சிதைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானுடனான பதற்றத்திற்கு மத்தியில் நல்லெண்ண அடிப்படையில் தான் வழங்கிய பாண்டாக்களை சீனா திரும்ப பெற்றது. ஜப்பானில் பாண்டா கரடிகள் இல்லாத நிலையில் 1972இல் சீனா முதன்முதலாக அவற்றை வழங்கியது. மேலும் இந்த பாண்டாக்கள் மூலம் இனப்பெருக்கம் நடந்தால் குறிப்பிட்ட காலத்திற்கு பின் சீனாவுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என ஒப்பந்தம் போடப்பட்டது. குடியரசு தினத்தன்று வாழ்த்து கூறிய மாலத்தீவு அதிபருக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் மோடி பதிவிட்ட செய்தியை கிராக் AI தவறாக மொழிபெயர்த்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நன்றி தெரிவித்த அந்த பதிவை திவேகி மொழியில் மொழிபெயர்த்த கிராக் AI மாலத்தீவு அரசு இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் குடியரசு தினத்தை சுதந்திர தினம் என்று தவறாக கூறியிருந்தது. அமெரிக்காவை உலுக்கி வரும் கடும் பனிப்புயல் மற்றும் உறைபனி காரணமாக இதுவரை குறைந்தது 30 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அர்கன்சாஸ் முதல் நியூ இங்கிலாந்து வரை பரவியுள்ள இந்த இயற்கை சீற்றத்தால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கி 12,000க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் 5 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஐபோன் மேக் பயனர்கள் குரோமை பயன்படுத்த வேண்டாம் என ஆப்பிள் நிறுவனம் எச்சரித்துள்ளது. குரோம் வெர்ஷன்களால் பாதுகாப்பு அபாயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதற்கு பதிலாக சஃபாரி வாடிக்கையாளரின் தனியுரிமையை பாதுகாக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. கூகுள் நிறுவனமும் குரோமை பயன்படுத்த வேண்டாம் என ஆப்பிள் வாடிக்கையாளர்களை எச்சரித்துள்ளது. ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் புதிய தலைவராக கத்தாரைச் சேர்ந்த ஷேக் ஜோவான் பின் ஹமாத் அல்தானி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆசிய ஒலிம்பிக் கவுன்சில் தலைவராக இருந்த இந்தியாவின் ரந்தீர் சிங் உடல்நலக்குறைவு காரணமாக பதவி விலகியதை அடுத்து உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாடா ஸ்டீல் 88வது செஸ் தொடரில் உலக சாம்பியனான இந்தியாவின் குகேஷ் ஸ்லோவேனியாவின் விளாடிமிர் ஃபெடோசிவை வீழ்த்தி வெற்றி பெற்றார். 8வது சுற்று ஆட்டம் ஒன்றில் கருப்பு நிற காய்களுடன் விளையாடிய குகேஷ் 41வது நகர்த்தலில் ஃபெடோசிவை தோற்கடித்தார். 8வது சுற்று முடிவில் குகேஷ் 4 புள்ளிகளுடன் 4வது இடத்தை பிடித்தார்.
பெண்கள் பிரீமியர் லீக் 2026 தொடரில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஆர்சிபி அணி தோல்வியை தழுவினாலும் அந்த அணியின் வெற்றிக்காக இறுதி வரை போராடிய ரிச்சா கோஷுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கடைசி 2 ஓவரில் ஆர்சிபி அணி 43 ரன்களை எடுக்க முக்கிய பங்காற்றிய ரிச்சா கோஷை சிறந்த பினிஷர் என்றும் MS தோனியுடன் ஒப்பிட்டும் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தை கிருத்திகை தினத்தை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தனது குடும்பத்தினருடன் தரிசனம் செய்தார். சாமி தரிசனம் செய்ய வந்த அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பளிக்கப்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் ஒருவர் முந்தி சென்றதாக தகராறில் ஈடுபட்ட பெண் பக்தர்கள் போலீசார் முன்பே தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. குடியரசு தின விடுமுறை அன்று கட்டண தரிசன வரிசையில் காத்திருந்த ஒரு பெண் முந்தி செல்ல முயன்றபோது ஏற்பட்ட தகராறில் ஒரு பெண் மற்றொரு பெண்ணை கீழே கிடந்த கம்பை எடுத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் கோயிலில் ஸ்ரீவள்ளி தேவசேனா ஆறுமுக பெருமான் 60ஆம் ஆண்டு தை கிருத்திகை உற்சவத்தை முன்னிட்டு 108 பால்குடம் எடுத்தல் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. பால தண்டாயுதபாணி கோயிலில் இருந்து மேலதாளம் முழங்க 108 பால்குடங்களை சுமந்து சென்ற பெண்கள் ஆறுமுக பெருமானுக்கு அபிஷேகம் செய்தனர். அப்போது ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த பெரிய சோரகை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதி விநாயகர் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திப்பம்பட்டி காவேரியிலிருந்து மேளதாளங்கள் முழங்க 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்தக்குடம் எடுத்து ஊர்வலமாக கோயிலுக்கு சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சோளம்பட்டு புனித அந்தோனியார் ஆலய கோபுரம் அர்ச்சிப்பு விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இந்த ஆலயத்தில் புதிதாக கட்டப்பட்ட கோபுரத்தின் அர்ச்சிப்பு விழாவை ஒட்டி ஆலயம் முழுவதும் வண்ணப்பூக்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலி நடத்தப்பட்டது. தை கிருத்தியை ஒட்டி காஞ்சி குமரக்கோட்டத்தில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கந்தபுராணம் அரங்கேறிய திருத்தலமான காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோயிலுக்கு தை கிருத்தியை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அதிக பக்தர்கள் வருகை தந்தனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தைப்பூச தெப்ப திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். விழாவின் 9ஆம் நாள் நிகழ்ச்சியாக தை கார்த்திகையை ஒட்டி 16 வகை சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்ற நிலையில் 16 கால் மண்டபம் அருகே உள்ள தேரில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளினார். திருவண்ணாமலை மாவட்டம் பூதமங்கலம் அருகே ஆனந்தல் கிராமத்தில் உள்ள முருகன் கோயிலில் தை கிருத்திகை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலையில் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகங்களுக்கு பிறகு உடலில் அலகு குத்திய பக்தர்கள் காவடி சுமந்தும் தேர்களை இழுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். வாட்ஸ்அப்பில் விரைவில் கட்டணம் கொண்டுவர மெட்டா நிறுவனம் முடிவு செய்துள்ளது பயனர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாட்ஸ்அப்பில் வருவாயை பெருக்கும் நடவடிக்கையாக ஸ்டேட்டஸ்களுக்கு நடுவே தற்போது விளம்பரங்கள் தோன்றி வருகின்றன. எனவே தற்போது விளம்பரமில்லா சேவையை பெறுவதற்காக புதிய கட்டண திட்டத்தை அறிமுகம் செய்ய மெட்டா திட்டமிட்டுள்ளது.